உங்களுக்கான கேள்வி, இவர்களில் அவர்களுக்கு பிடித்த ஃபேவரட் காமெடியன் யார்? யோகி பாபு. சூரி கேர்கன். ஓகே, ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. முதலாவதா ஆனந்தராகம் ஃபேமிலி என்ன ஆன்சர் எழுதிருக்காங்கன்றத பார்த்தலாம். ஓபன் பண்ணுங்க. சந்தானம், என்ன ரீசனுக்காக சந்தானம்கா? யோகி பாபு டவுட் பட்டோம், பட் சந்தானம்ங்கிறது நான் முடிவு பண்ணேன், எனக்கு தெரியல. அழகு பண்ணனுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க தெரியுது. அழகு பண்ண நீங்க வச்சிருக்க ஆன்சரை காட்டுங்க. யோகி பாபு பாபு. வைஷாலி அதுக்குள்ள ரியாக்ஷன் நல்லா வாய்ப்புள்ள. யோகி பாபு நான் தான் சொன்னேன், அத மாத்தினதும் நான் தான். அதான் அடுத்த சோல யோகி பாபு சொல்லிக்கலாம்னு ஆன்சரை மாத்தி வச்சது பிரீத்தி அக்கான் பெருமையுடன் சொன்னதுனால இந்த கேள்விக்கு தவறான பதில் சொல்றாங்க ஆனந்தராகம் ஃபேமிலி. நம்ம வேல்முருகன் ஃபேமிலி என்ன ஆன்சர் எழுதிருக்காங்கன்றத பார்த்தலாம். ஓபன் பண்ணுங்க. சூரி. ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. கரெக்டான ஆன்சர் சூரி. I am 50 lakhs owner. 3 பேருமே நெருங்கியவங்க. அதுல வந்து சூரிய அண்ணா வந்து எங்களுடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு அவர் வந்து எங்களெல்லாம் வாழ்த்திட்டு ஃப்ரெண்ட்லியா எப்பயுமே இருப்பாரு. அதனால நாங்க நினைச்சோம், அதே மாதிரி அவங்களும் நினைச்சிருக்காங்க. நல்ல வேலை. இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னது மட்டும் இல்லாம இந்த ரவுண்டையும் வின் பண்ணிருக்காங்க வேல்முருகன் ஃபேமிலி. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? இந்த ரவுண்ட வின் பண்ணி ட்ரெட்மில்லையும் வின் பண்றாங்க வேல்முருகன் ஃபேமிலி. அம்மா தொப்பையை குறைச்சிட்டு வருமா? அழகா பண்ணனுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்க போறோம். என்ன காரணத்துக்காக பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? நாங்க சொன்னதை அவங்க அங்க டிக் பண்ணாம இருக்கிறதுக்கு பனிஷ்மென்ட் கொடு. யார் வந்து டிக் பண்ணாதுக்கு பனிஷ்மென்ட்? ஆமா, நான்வெஜோட மட்டன் தான் பிடிக்கும். நானா சொல்லுவாங்க. நம்ம அழகா பண்ணனுக்கான பனிஷ்மென்ட் என்னன்றத பாத்துறலாம். மணிகண்டன் வராங்க. ஏ ஐஸ். ஓஹோ. ஓ மை காட். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க மாட்டானே. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். என்ன காப்பாத்துங்க. ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நன்னார நாரி போய் வந்திருக்காரு பாவம் அவர். சார் உறைஞ்சிட்டார் சார், எங்க போறான்னு தெரியல சார்.